இந்த பொண்ணுக்கு திடீர்னு ஒரு பவர் கிடைக்குது. அது என்னன்னா இவ நினைச்ச எல்லா பொருளுமே ஓரியோ பிஸ்கட்டா மாத்த முடியுது. இது இவளுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு சொல்றதுக்காக போறா. அங்க இவ எடுத்து வந்த ஒரு வாத்து பொம்மையை வச்சு அது ஓரியோ பிஸ்கட்டா மாத்தி காமிக்கிறா. இவனும் என்ன மேஜிக்கா எங்க அந்த ஜார ஓரியோ பிஸ்கட்டா மாத்தி காட்டுன்னு இவன் கேட்கும் போது அந்த பொண்ணு உடனே மாத்திடுறா. அப்புறம் இவளோட பாய் ஃப்ரெண்டு கீழ இருந்து தூக்கி போற எல்லா பொம்மையுமே ஓரியோ பிஸ்கட்டா மாத்துறா. இவன் தண்ணி குடிக்கும் போது அந்த தண்ணியுமே ஓரியோ பிஸ்கட்டா மாத்திடுறா. இந்த கேப்ல இவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வருவான். தெரியாம இவ கையில போன பவர் அவனை ஓரியோ பிஸ்கட்டா மாத்திடும். பயத்துல இவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் அந்த ஓரியோ பிஸ்கட்டை போய் எடுத்து இவங்களை மனுஷனா மாத்த ட்ரை பண்றாங்க. ஆனா மாத்த முடியல. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் போலீஸுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுன்றதுனால அந்த பிஸ்கட்டை எரிச்சிடறாங்க. எப்படியோ போலீஸ் இந்த விஷயத்தை தெரிஞ்சு அவங்களை துரத்த ஆரம்பிச்சிடறாங்க. இல்ல துரத்திட்டு வந்த போலீஸ்ல ஒரு போலீஸை பிஸ்கட்டை மாத்திடுறா. அதுக்கப்புறம் ஒரு ஹெலிகாப்டரையும் பிஸ்கட்டா மாத்திடுறா. பார்த்தா இவனோட பாய் ஃப்ரெண்டு இனி யாராலுமே நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சிரிப்பான். இந்த கேப்ல இவ வானத்துல இருந்த நிலாவையும் ஓரியோ பிஸ்கட்டா மாத்திடுவா. இவ என்ன நினைச்சு அந்த நிலாவை ஓரியோ பிஸ்கட்டா மாத்தனாலாம் தெரியல. அதுக்கப்புறம் அந்த உலகமே அழிய போகுது. ஏன்னா அந்த பிஸ்கட் ரொம்ப பெருசா இருக்கும்.